எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் ஒரு காஃபி பன் ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வீட்டிலேயே மிக இலகுவாக கெதியண்டு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இந்த காஃபி பன்னுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருக்குது. இந்த முட்டையை கொஞ்சம் உடைச்சி கொஞ்சம் பிஸ்க் பண்ணி வைப்பேன். முதல் இந்த முட்டையில் நாங்கள் பாதி தான் பன்னுக்கு யூஸ் பண்ண போகிறோம். மிச்சம் வந்து நாங்கள் ஒரு டாப்பிங் செய்ய போகிறோம். அந்த டாப்பிங்குக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த பன்னுக்கு. இப்போ நான் ஒரு மிக்சரில் தான், ஹேண்ட் மிக்சரில் தான் இதை செய்ய போகிறோம். இந்த டோவை உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கையால் நீங்கள் அதை வந்து நல்ல ஒரு போலாக பிரட்டி எடுக்கணும். இப்போ நான் இதில் 110 ml பால் எடுத்துருக்கிறேன். சாடையான இளஞ்சூடான பால், கொஞ்சம் மைக்ரோவேவில் ஒரு 10 seconds வச்சு எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ளே நான் வந்து ஒரு 4 கிராம் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் போடுறேன். 30 கிராம் சீனி, கொஞ்சம் உப்பு, ஒரு 5 கிராம் கிட்ட உப்பு, போட்டுட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, பால் நான் பிறகு பார்த்துட்டு பிறகு ஒரு 1-2 tablespoons போட வேண்டி வந்தால் போடலாம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே 200 grams பிரெட் ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். பிரெட் ஃப்ளவர்ண்டு வேறையாக விற்கிது. அப்படி பிரெட் ஃப்ளவர் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் பிளெயின் ஃப்ளவரே எடுத்துக்கொள்ளலாம். அதையும் நான் போடுறேன். போட்டுட்டு நாங்கள் அடித்து வச்சுருக்கிற முட்டையில் ஒரு ஹாஃப் கூட விட வேணாம், ஹாஃப் இது போதும். இதையும் விட்டு நாங்கள் இப்போ இதை குழைக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சரோ ஹேண்ட் மிக்சரோ இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கையாலேயே இதை செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. கையால் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 minutes நீங்கள் வந்து இதை நீட் பண்ணணும். ஹேண்ட் மிக்சருண்டா ஒரு 5 minutes நீங்கள் நீட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கொஞ்சமாக நாங்கள் நீட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நான் வந்து ஒரு 30 grams பட்டர் போட போகிறேன். சும்மா ஒரு 1.25 tablespoon இருக்கும் இது. அதையும் போட்டு நாங்கள் நீட் பண்ண போகிறோம். ஸ்டாண்ட் மிக்சருண்டா அப்படியே இருந்து மிக்ஸ் ஆகும். ஹேண்ட் மிக்சருடைய கொஞ்சம் எடுத்து விட்டு நீட் பண்ணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிட்டேன். இதை எடுப்பம் வழியால் நல்ல ஒரு சாஃப்டான டோ எங்களுக்கு கிடச்சிட்டுது. இதை கொஞ்சம் ஹேண்ட் மிக்சரால் பீட் பண்ண முடியாது, கொஞ்சம் கையாலையும் இப்படி அமர்த்தி எடுத்து நல்ல ஒரு போலாக எடுத்துட்டு நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வைக்க போகிறோம். இது நல்லா டபுளாகி வரும் வரையும் இதை வந்து ஒரு 1 மணித்தியாலம் என்றாலும் நாங்கள் இதை வந்து வைக்க போகிறோம். கூட அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இப்படி சும்மா இப்படி எடுத்து பிரட்டி விட்டு தான் நம்ம தோணும். நீங்கள் கையால் செய்கிறீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் அந்த கையால் இப்படி செய்து கொண்டு இருக்கணும். அப்போ தான் அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதுக்கு நீங்கள் எந்த தண்ணியும் விடக்கூடாது. அப்படி பால் காணாமல் போச்சுன்னா நீங்கள் பால் தான் கொஞ்சம் சூடாக்கின பால் சாடையாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த பால் தான் ஒரு டேபிள் ஸ்பூனாக அல்லது கொஞ்சமாக விட்டு தான் நீங்கள் குழைக்கணும். ஆனால் இப்போ நான் சொன்ன அளவில் குழைச்சிங்கன்னா சரியாக வரும். நான் ஒரு எக்ஸ்ட்ரா பாலும் விட இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டெக்ஸ்சரில் அது இருக்கணும். இப்போ நாங்கள் இதை வந்து நான் ஒரு இதே இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு ஒரு மணித்தியாலம் விட போகிறேன். டபுள் சைஸ் ஆகும் வரையும். இந்த துகள்கள் இதில் இருக்குதல்லோ இந்த மாவுட, அதை 7 மண்டா கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க.
அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இதை வச்சு மூடி விட போகிறேன். நல்லா டைட்டாக மூடி விட்டுருவோம். இப்போ ஒரு 1 hour இப்படியே இருக்கட்டும். அது பிறகு நாங்கள் மிச்சத்தை செய்யலாம். இப்போ நாங்கள் ஒரு 1 மணித்தியாலம் சரியாக விட்டுருக்குறோம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதை நல்லா அமர்த்தி இதுக்குள்ளே தள்ளிட்டு இதை வெளியில் எடுப்போம். நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்படித்தான் எங்களுக்கு வரணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ நாங்கள் இந்த டோவை வந்து எங்களுக்கு தேவையான அளவு பிரித்து வெட்டி எடுத்துட்டு பன் ஷேப்புக்கு உருட்டி நாங்கள் திருப்பி இதை ஒரு 1/2 hour வைக்க போகிறோம். ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து நல்லா பன் மாதிரி இப்படி நல்லா உள்ளுக்குள்ளே டக் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, கொஞ்சம் இதை விரித்து இப்படி விட்டுட்டு இதுக்குள்ளே நாங்கள் ஒரு பட்டர் வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறேன். அதை நான் எடுத்து இந்த இதில் நடுவில் வைக்க போகிறேன். கூட வைக்க தேவையில்லை, ஒரு கொஞ்சம் வச்சுட்டு இதை இழுத்து இப்படியே மூடிட்டு நல்லா உருட்டி நல்லா கவர் பண்ணிவிடுங்க. அப்படி இழுத்து இழுத்து நல்லா கவர் பண்ணிவிட்டு அது பிறகு நல்லா உருட்டி நாங்கள் பேக்கிங் ட்ரேக்கு மாற்ற போகிறோம். இப்படி நான் எல்லா பண்ணையும் ஒரே மாதிரி செய்து எடுக்க போகிறேன். செய்துட்டு பேக்கிங் ட்ரேயில் வச்சுருவோம். இப்போ நான் பன் எல்லாத்தையும் உருட்டி பட்டர் வச்சு உருட்டி வச்சுட்டேன். இப்போ நாங்கள் இதை இன்னொரு 1/2 hour ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை திருப்பி வைக்க போகிறோம். இது டபுள் சைஸில் வரும் வரையும் இதை நாங்கள் வைக்க போகிறோம். ஜஸ்ட் கவர் பண்ணிவிட்டு வச்சா போதும். இன்னொரு 1/2 hour பிறகு நாங்கள் இதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து 2வது தரம் அதை பண்ணை வந்து ரைஸ் பண்ண வச்சு கிட்டத்தட்ட 25 minutes ஆகிட்டு. அப்போ நாங்கள் இன்னொரு 5-10 minutesல நாங்கள் அதை பேக் பண்ண போடலாம். அதுக்கு முதல் நாங்கள் அதுக்கு மேலே ஒரு டாப்பிங் ஒன்று, அந்த காஃபி டாப்பிங் ஒன்று செய்யணும். ஸோ அதுக்கு வந்து நான் இதில் 3 grams கிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ஒரு கிட்டத்தட்ட 1 tablespoon கிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நான் 5 milliliters ஹாட் வாட்டர், ஒரு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற இந்த 1/2 egg இருக்குது தானே, அந்த ஒரு 1/2 வந்து நாங்கள் பண்ணுக்கு விட்டுட்டேன். மிச்ச 1/2 இதுக்குள்ளே போட்டுட்டு இதில் நான் சுகர் வச்சுருக்கிறேன் 35 grams. இந்த 35 grams வந்து சுகர் எடுத்து, ஒயிட் சுகர் எடுத்து பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் மாவாக்கி வச்சுருக்கிறேன். ஐசிங் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, பவுடர்ட் சுகர் 35 grams. அதையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் ஆகினாங்க. அதுக்கு பிறகு நான் இதில் பிளெயின் ஃப்ளார் ஒரு 40 grams கிட்ட பிளெயின் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கடைசியாக இதில் நான் 35 grams பட்டர் வச்சுருக்கிறேன். நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர். அதை போட்டு நல்லா க்ரீமியாக வரும் வரையும் இதை கொஞ்சம் பீட் பண்ணுவோம்.
கூட நேரம் தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணினா போதும். இதுதான் நாங்கள் பன்னுக்கு மேலே போட போகிற காஃபி மிக்சர். இதை நீங்கள் ஒரு பைப்பிங் பேகுக்குள்ளேயோ அல்லது ஒரு பைப்பிங் பாட்டில்லையோ போட்டு நாங்கள் பட்டருக்கு மேலே பன்னுக்கு மேலே நாங்கள் இதை வந்து போட போகிறோம். எடுத்தால் இது விழணும். அப்போ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி விட போகிறேன் இதுக்குள்ளே. இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகிட்டுது. நாங்கள் பன் வந்து ப்ரூவ் ஆகும் வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ சரியாக ஒரு 40 மினிட்ஸ் ஆகியிருக்கு. எடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா எல்லா பன்னும் வந்து டபுள் சைஸ் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் செய்து வச்சுருந்த காஃபி மிக்சரை போட போகிறோம். இதில் மெத்தட் பார்த்திங்கன்னா சரியான ஈஸியான மெத்தட் தான். ஆக அந்த ப்ரூவ் பண்ண வைக்கிற டைம் தான் இதில் வந்து கூட. இப்போ நான் எல்லா பன்னுக்கு மேலே காஃபி மிக்சரை போட்டுட்டேன். அவன் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை வந்து ஒரு 15 to 18 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் 180 டிகிரி செல்சியஸில். இப்போ சரியாக ஒரு 16 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா பன் பேக் ஆகிட்டுது. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. சரியாக சுடுகுது. ஒரு கொஞ்சம் நேரத்தால் உங்களுக்கு நான் இதை பிச்சு காட்டுறேன். இப்போ எங்களோட காஃபி பன் ரெடி ஆகிட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நாங்கள் பட்டர் எல்லாம் போட்டபடியாக சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது பன். நல்ல டேஸ்டான காஃபி பன் ரெடி ஆகிட்டு. நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.